பேச்சுலர் நீங்கள் வீட்டில் முட்டை மட்டும் தான் இருக்கா, கடைக்கு போங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுவாங்க, நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக. இன்னொரு பவுலில் முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. தேவையானாலும் சால்ட் போட்டுட்டு துருவின பன்னீரை அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு நெய் ஊற்றி 6 பச்சை மிளகா, முந்திரி, கருப்பு எள்ளு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு கலந்துட்டு இது கூட கட் பண்ண தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி ஈவனாக எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், தக்காளி பழுத்ததாக எடுத்துக்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை ஒரு இட்லி தட்டு வச்சு அப்படியே சுட சுட ஊற்றி எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். இது நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் இந்த பன்னீர் இட்லி அவங்களாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அப்படி ஊற்றுனதுமே இட்லி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் சிம்மில் பேக் பண்ணுங்கள். அப்படி எடுத்திங்கனாவே செமையாக கம வாசனை இருக்கு. ஒரு இட்லி பொடியை வச்சு அப்படி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் வேறு லெவல் போங்க.